Our father, Sri T.R. Srinivasan, born in a religious and orthodox family of Kumbakonam, was a very talented person. He had varied interests apart from his official responsibilities, like writing stories, poems, essays, and contributing regularly to the readers' columns of various magazines. Here, we bring to you a compilation of his works in his 20s and 30s, which were published in various weeklies and dailies like Kalachakram, Namnadu, Padmajoti, Azad, Bhavani, etc. during 1940s. We are proud to compile and publish the works of Sri T.R. Srinivasan through this channel and we hope you enjoy it. Thank you. பச்சோந்தி மனம் எழுதியவர் தீரா ஸ்ரீனிவாசன். இதழ் காலச்சக்கரம். தேதி 13/6/1948, 13/6/1948. பொழுது விடிந்தால் கொழும்புக்கு பிரயாணமாக வேண்டும். அன்று ஏனோ என்னை கவலை பிடுங்கித் தின்ன ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு தடவையும் நான் கொழும்புக்கு பிரயாணமாகும் பொழுது அம்மாதிரி ஏற்படுவது சகஜம்தான். பிறந்து வளர்ந்து பிறகு பலருடன் பழகிய சொந்த ஊரை விட்டு பிரிந்து போவதில் எனக்கு ஒரு விதத்தில் வருத்தம்தான். ஆனால் வயிற்று பிழைப்பு, தாய் தந்தையரை காப்பாற்றும் கடமை. கடமைக்கு பாசம் அடிமையானதில் வியப்பில்லை. இதைவிட பெரிய காரணம் பிரயாணத்தில் உள்ள தொல்லைகளே. இம்மாதிரி நீண்ட பிரயாணங்களில் ரயில் எறும்பு போல் ஊர்ந்து செல்வதாகவே தோன்றுகிறது. இக்காலத்தில் ரயில்களில் புலிமூட்டைகள் தான் அடைந்து செல்கின்றன. இத்தொல்லைகளுக்கு மாற்று ஆகாய விமானம் இருக்கின்றது. ஆனால் அதில் பிரயாணம் செய்வதற்கு தகுந்த அந்தஸ்து வேண்டாமா? ஈசிச்சாரில் சாய்ந்து கொண்டிருந்த எனக்கு இம்மாதிரி எண்ணங்கள் அடுக்கடுக்காக தோன்றின. மனதிற்கு ஆயாசத்தை மூட்டும் பழைய அனுபவங்கள் என்னை சுழன்று சுழன்று வந்து தாக்கிக் கொண்டே இருந்தன. அலுப்பினால் கண்களை இறுக மூடிக்கொண்டு மனதை வேறு பாதையில் திருப்ப முயன்றேன். இவ்வளவு கஷ்டங்களுடன் தான் பிரயாணம் செய்யப் போகிறோம். இவ்வளவிற்கும் கொண்டை வைத்தாற்போல் தோன்றியது சிலோன் அரசாங்கத்தார் செய்து வந்த சுகாதார பரீட்சையை. அவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் முகாமில் 7 நீண்ட நாட்கள் தங்க வேண்டுமாம். இலங்கைக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவர்கள் தாயகத்திலேயே நல்ல தண்டனை. இந்த அவஸ்தையை வேறு நாம் கடந்தாக வேண்டும். இந்நினைவு எழுந்த பொழுது மனக்கொதிப்பு உச்சநிலையை அடைந்துவிட்டது. கண்கள் தகதகவென பொங்குவது போன்ற ஓர் உணர்ச்சி. அடச்சட், இதில் என்ன இருக்கிறது? இனிமையூட்டும் சம்பவங்களும் நிகழத்தான் செய்கின்றன. ஏன் நாம் இப்படி நினைக்கக்கூடாது? மாற்றுப்பாதையை கண்டுகொண்ட மனம் தானாகவே அப்பாதை வழியாக பாய்ந்து செல்லத் தொடங்கியது. கங்காணி மருதமுத்துவின் திருஷ்டி அன்று மல்லிகைப்பட்டியின் மீது விழுந்துவிட்டது. நெற்றியில் குத்தப்பட்டிருந்த நாமப்பச்சை அவனுடைய குழு குழு என்று வளர்ந்திருந்த தேகத்துக்கு எடுப்பாக விளங்கிற்று. குறும்பு கலந்த நகைப்பும் வாக்குச்சாதுரியமுமே காரியசித்தியின் சூட்சுமம் என்பது மருதுவின் கருத்து. வேலையின்றி அரைப்பட்டினி கால்பட்டினியாக தவித்து வந்த பல இந்திய சகோதரர்களுக்கு வயிறார உண்ணுவதற்கு தகுந்த வேலையை வாங்கிக் கொடுப்பதாக அவன் அடிக்கடி சொல்லிக் கொள்வான். இலங்கையில் உள்ள தேயிலை தோட்டங்களை கூலி வேலை செய்வதற்காக மும்முரமாக ஆட்களை திரட்டும் வேலையில் மருதமுத்து சென்றவிடங்களிலெல்லாம் வெற்றியையே அடைந்து வந்தான். ஆனால் அவனுடைய செயலுக்கு சிற்சில இடங்களில் எதிர்ப்பும் இருந்துதான் வந்தது. மல்லிகைப்பட்டியில் மருதுவுக்கு பூராவாக ஆதரவு கிடைத்துவிடவில்லை. ஆனால் தேனொழுக பேசும் அவன் பேச்சு வலையில் பல இளைஞர்கள் அகப்படத்தான் செய்தார்கள். குமாரசாமி மருதுவுடன் இலங்கைக்கு செல்லப் போகிறான் என்று அறிந்த கிராமத்தார் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். அவன் செய்வதற்கு பலத்த எதிர்ப்பிருந்தது. ஆனால் மருதுவின் வலையில் சிக்கிய அவன் வெளியே வர வழி தெரியாமல் தவித்து கடைசியில் அவனுக்கு இரையாகிவிட்டான். சிலந்தியின் கூட்டிலாகப்பட்ட ஈ போல. வயல்கரையும் வாய்க்காலையுமே அறிந்திருந்த குமாரசாமிக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆவல் எழுந்ததில் ஆச்சரியமில்லை. கூட்டத்துடன் குமாலமாக கிளம்பிய குமாரசாமி அவனுக்கு ஊரில் இருந்த எதிர்ப்பை கூட லட்சியம் செய்யவில்லை. உஸ் என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டு ரயில் திருச்சியை விட்டு நகர ஆரம்பித்தது. மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்த குமாரசாமி அப்பொழுதுதான் சிறிது பீதியை அடைந்தான். சொல்வார் பேச்சு கேட்டு தான் பிறந்து வளர்ந்து வந்த ஊரை பிரிய வேண்டுமே என்ற கவலை ஒரு பக்கம். இதைவிட அவனை மிகவும் கலங்க வைத்தது கங்காணி மருதுவின் சூழ்ச்சியே. அந்நாட்களில் இளம்பெண்கள் இலங்கைக்கு தோட்டத்தில் வேலை செய்ய செல்ல வேண்டுமானால் தன் புருஷனுடனேயே போக வேண்டும். இல்லாவிடில் இந்திய அரசாங்கம் அவள் இலங்கை செல்வதை சட்டப்படி தடுத்துவிடும். இதற்காக காளியை குமாரசாமியின் மனைவி என்ற ஒரு பொய் விவாகத்தை சிருஷ்டித்தான் மருது. ஏ புள்ளே, அதிகாரி கேட்கும்போது குமாரசாமியை உன் புருஷன்னு சொல்லணும் தெரியுமா? இல்லாட்டி நீ கண்டிக்கு சென்று
ராசாத்தியாட்டமாய் இருக்க முடியாது. இது கங்காணி மருதுவின் கண்டிப்பான எச்சரிக்கை. குமாரசாமியும் அவ்விதமே காளியை தன் மனைவி என்று கூறுவதாக ஒத்துக்கொண்டான். காளி வண்டியின் ஒரு மூலையில் பல பெண்களுக்கிடையில் உட்கார்ந்து கொண்டு கலகலவென பேசிக் கொண்டிருந்தாள். நல்ல கட்டுமஸ்தான தேகம், இளம் வயது, மிகுந்த வாயாடி. தன்னிடம் மரியாதை இல்லாமல் வம்பு செய்கிறாள் என்பதற்காகவே காளியை அவள் புருஷன் தள்ளி வைத்து விட்டான். காளியை தன் மனைவி என்று சொல்லிக்கொள்வதில் குமாரசாமி உண்மையாகவே சிறிது சந்தோஷமடைந்தான். ஆனால் இந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. காளியை இலங்கை கரையில் சேர்க்கும் வரையில்தான் அவள் தன் மனைவி என்று அறிந்த பொழுது அவன் மிகவும் வருத்தப்பட்டான். மேலும் காளியை இலங்கைக்கு அழைத்துச் செல்லும் பொருட்டு அவன் ஒரு பெரிய பொய்யை சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றப் போகிறான். குமாரசாமி கிராமத்தான். ஆகையால் அவனை பொய் புனை சுருட்டு என்ற தீய பழக்கங்கள் இன்னும் அணுகவில்லை. இப்பொழுது பொய் சொல்லப் போகிறோம் என்று நினைத்த பொழுது குமாரசாமிக்கு தலையை சுற்றிற்று. குமார அண்ணே, என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க? மண்டபம் கேம்புக்கு வந்துட்டோமே, இறங்க வேணாம் கீழே. அண்ணே, கங்காணி அண்ணன் சொல்லி தந்த நல்லா ஞாபகம் வச்சுக்க என்ற பேச்சொலியை கேட்டு குமாரசாமி திடுக்கிட்டு எழுந்தான். ரயில் கிரீச் என்ற சப்தத்துடன் மண்டபம் கேம்ப் ஸ்டேஷனில் நின்றது. குமாரசாமியும் அவனுடன் கூட வந்த மற்ற கூலியாட்களும் அன்று 4வது வார்டில் இருந்தார்கள். காலையில் 10 மணிக்கு சாப்பாடு, மாலை தேநீர், மறுபடியும் இரவு 7 மணிக்கு சாப்பாடு, பிறகு படுக்கை. இவ்வாறு 3 நாட்கள் கழிந்துவிட்டன. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்ணுதல் என்ற வாழ்க்கையை கொண்ட குமாரசாமிக்கு இப்படி நாள் பூராவும் சும்மா இருப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. தனியாக வீற்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். காளியை அன்று கங்காணி அறிமுகப்படுத்தியதிலிருந்து குமாரசாமியின் மனம் ஏனோ தனிமையை விரும்பியது. ஒருவேளை அது காளியை பற்றி தனியே சிந்திக்க வேண்டியோ என்னவோ. அண்ணே, இன்னைக்கு கலெக்டர் துரை நம்மை சோதிப்பதற்கு வராராம். கங்காணி அண்ணே சொல்லிச்சு, அது சொல்லி கொடுத்ததை மறந்துடாது என்ன அண்ணே என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் காளி. அவள் இவ்விதம் தன்னிடம் அடிக்கடி சொல்வதை கேட்டு குமாரசாமிக்கு சிறிது அவளிடம் இரக்கம் ஏற்பட்டது சகஜம்தான். ஏன் காளி, நான் அப்படி சொல்லாட்டி என்னவாம் என்றான் கண்களை சிமிட்டிக் கொண்டே. சொல்லாட்டி என்னவா? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ அப்படி சொல்லலையானா நான் எப்படி கண்டிக்கு வர முடியும்? காளி, உனக்காக ஒரு பெரிய பொய்யை சொல்றியே, பயமா இருக்கு. குமார அண்ணே, நீதான் என்ன எப்படியாவது கூட்டி போகணும், இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்? காளியின் தோற்றம் மிகவும் பரிதாபமாய் இருந்தது. காளி, நீ கண்டிக்கு போய் தனியாத்தானே தோட்டத்திலே இருப்ப? ஆமா. இல்லே, சும்மா கேட்டேன். அண்ணே என்ன, அதோ கலெக்டர் வாராரு, என்னை காப்பாத்து என்று கூறிக்கொண்டே காளி பெண்களுக்கு இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டாள். அன்று 6வது நாள். பொழுது விடிந்தால் இலங்கைக்கு பிரயாணமாக வேண்டும். கலெக்டரின் பரீட்சையில் வெற்றிகரமாக பாஸ் செய்து விட்டான் குமாரசாமி. அண்ணே, இந்த கேம்பில் இருக்கிற சந்தோஷமா இருக்கு இல்லே? காளியின் கணீர் என்ற ஒலி கேட்டது. வா காளி, பொழுது விடிஞ்சா நீ தனியா போயிடுவே இல்லையா? குமாரசாமியின் குரல் சிறிது கம்மித்தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்றே அண்ணே? நீயும் தான் என்னோட வருவாயே. தோட்டம் மட்டும் தானே, ஏன் என் கூடவே இருவே? ஆனா அதுக்கு உனக்கு பிரியமில்லாட்டி என்று மேலே கூறாமல் நிறுத்திக்கொண்டு குமாரசாமியை நோக்கினாள். காளி, நிஜமாவா? அப்ப நான் உன் கூடவே இருக்கிறேன். நம்ம கங்காணி மருது அண்ணன் போட்ட வாய் முடிச்ச நிஜமாவே போட்டுக்கலாமா நாம என்று ஆச்சரியத்துடன் வினவினான் குமாரசாமி. அப்பொழுது அங்கே வந்த கங்காணி மருதமுத்து, என்ன குமாரி காளி, என்ன கூடி கூடி பேசிக்கொள்றீங்க? இனிமே நீங்க புருஷன் பஞ்சாதி இல்லை, அதான் துரை பாஸ் பண்ணிட்டாரே, உங்க இஷ்டப்படி போங்க என்றான் கிண்டலாக. இல்லைங்க கங்காணி அண்ணே, இனிமேல் எப்பொழுதும் நாங்கள் எப்படியே இருக்க போறீங்களா? பலே பேஷ் காளி, நீ கெட்டிக்காரி தான். சரியான ஆளைத்தான் பார்த்து பிடிச்சிருக்கே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த மற்ற கூலி ஆட்கள் இதை கேட்டு கடகடவென சிரித்தார்கள். குமாரசாமியின் கல்யாணத்திற்கு முத்தாய்ப்பு வைத்தார் போல. என்ன அண்ணா, தூங்கும் போதே சிரிக்கிற? மணி 6 போறது. இன்னைக்கு சினிமாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, கிளம்பவில்லையா என்று என் தங்கை விமலா என்னை தட்டி எழுப்பினாள். ஒண்ணுமில்லை, ஏதோ கனவு என்று மழுப்பிக்கொண்டே முகம் கழுவ புழக்கடை பக்கம் சென்றேன்.